நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் டவுட், நீட் 2026 அப்ளிகேஷன் அரவுண்ட் ஜனவரி லாஸ்ட் வீக்லேயோ ஃபெப்ரவரி 1 ஓப்பன் ஆக போகுது. அப்படி ஓப்பன் ஆகும்போது எங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கேட்டகரி சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னா, தமிழக மாணவர்கள் நல்லா மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஓசி அன்ரிசர்வ்டாக இருந்தால் கேட்டகரி சர்டிஃபிகேட்டே கேட்க மாட்டாங்க. நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி மாணவர்களாக இருந்தால் ஓபிசி நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் சேவை மையம் மூலயமா அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஓபிசி நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலைன்னா கூட ஓபிசி நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் நம்பர், இஷ்யூ பண்ண டேட்டு, இஷ்யூ பண்ண அத்தாரிட்டி யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி மாணவர்கள், எஸ்சிஏ மாணவர்களாக இருந்தாலும் உங்கள்கிட்ட இப்போ ஒரு பர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கையில் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் நம்பர், அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தது யார், அந்த சர்டிஃபிகேட் என்றைக்கு வாங்கினீங்கிறத என்ட்ரி பண்ணால் போதும். ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மாணவர்களுக்கு பர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போதும். பட் பிசி, பிசிஎம், எம்பிசி மாணவர்கள் நீங்கள் April 1, 2025 அப்புறம் வாங்கின ஓபிசி நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் கையில் வச்சுக்கோங்க. வாங்கலைன்னா திருப்பி அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. அந்த சர்டிஃபிகேட் நம்பர், அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட நாள், அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்த அதிகாரி, இவங்களை நீங்கள் எல்லாம் அப்ளிகேஷனில் என்ட்ரி பண்ண சொல்லி கேட்பாங்க. போன வருஷம் கேட்டாங்க, இந்த வருஷமும் கேட்பாங்க. ஸோ கேட்டகரி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.